கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாளிலே உங்கள் மதிலுக்கு நான் அதிக சந்தோஷப்படுகிறேன். தேவனாய் கர்த்தர் மேன்மையானவர், மகிமையானவர். இந்த புதிய ஆண்டிலும் கூட 2 மாதத்தை கழித்து 3வது மாதம் நம்மை கடந்து செல்ல வைத்திருக்கிறார். அவர் மகத்துவமானவர் அல்லவா? உலகம் எத்தனை உபத்திரங்களுக்கு கடந்து சென்றாலும் உன்னத பிள்ளைகள் தானே பாதுகாக்கப்படுவதாக இருக்கிறார்கள் அல்லவா? அதற்காக நாம் நன்றியோடு தேவனை துதிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு போயிருப்பாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அவருடைய அனுக்கிரகத்திற்காக எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எல்லாவற்றை பார்க்கிறோம். வார்த்தை மகிழ்ந்து சொன்ன கர்த்தர், ஆதியிலே வார்த்தையான தேவனீராக இருக்கிறோம், துதிக்கிறோம். தேவனாய் இருந்த கர்த்தர் ஆண்டவரே, வார்த்தை இருந்தவர்தானே மாம்சமாகி கிருபையினாலும் நிறைந்தவராக எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதற்காக நாட்டோடு துதிக்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கிறோம். வார்த்தை உறுதிப்படுத்த சொன்ன கர்த்தர், வார்த்தை அற்புத அடையாளம் உறுதிப்படுத்தி உன்னதற்காக நாட்டோடு துதிக்கிறோம். வார்த்தையை கேட்கிறோம், ஒரு முறை கரங்களுக்கு ஒப்புவிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒருவரையும் அன்றை குணமாக்குவீராக, அற்புதம் செய்வீராக. கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் சொன்னால் இயேசுவின் நாமத்தில் சுகமடைய வேண்டும் ஆண்டவரே. செய்தி முடிவதற்குள்ளாக கொரோனாவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் யாராவது இருப்பான்னு சொன்னால் கர்த்தர் அவர் மூலமாக குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியிலிருந்து விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்தில், ஆசீர்வாதம் பெறட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவன் பெரிய காரியங்களை செய்யுமே. இயேசு என்ற வல்லவர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் ஒரு ஸ்திரீகள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வேத ஸ்திரீகளை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருடைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளையில் வயது ஒரு முக்கியம் அல்ல. நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்து தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் தேவன் நிச்சயம் செய்து முடிப்பார். வயதோ சூழ்நிலையோ ஒரு காரணமே அல்ல. நான் என்ன சொல்லிக் கொண்டிருப்பார்கள், நான் முதிர்ந்து ஆகிவிட்டேன் என்று சொல்லி. நானும் கூட சொல்லுவேன், மார்ச் 17 வந்தால் எனக்கும் 60 வயது ஆகுது என்று சொல்லி. அப்படியாவது நீங்கள் ஜெபிப்பீர்கள் தான் என்னுடைய பிறந்த நாளை சொல்கிறேன். வாழ்த்தாவது தெரியுங்கள். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் எவ்விதமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை நாம் தானே கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற அப்படின்னாலே சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டாம். வயது முக்கியம் அல்ல. வேதாகமத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீயின் பெயர் சாராள். சாராள் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு ஸ்திரீயாக உள்ளவள், விசுவாசிகளின் தாய் என்று அழைக்கப்படுகிறவர்கள். தேவனுடைய பிள்ளையை என் வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது உன்னுடைய தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று கர்த்தர் சொன்னார். தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு இவன் தானே போகும் இடம் என்று அறியாமல் புறப்பட்டு சென்றான் என்று எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். இவன் தேவனுடைய மனிதனாக இருக்கிறவன், ஒன்றும் கேட்கவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படிந்து சென்றான். அப்படி சொல்லும் பொழுது தேவன் சொன்னார், உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆனால் செய்யவே இல்லை. நாம் பார்க்கிறோம், ஒரு முறை கடற்கரையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, வானத்தில் அமர்ந்து பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் என்ன குடும்பமானால் என்ன அவிதமாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். நாட்கள் கடந்து ஆகவில்லை. மறுபடியும் அதே கடற்கரைக்கு அமர்கிறான். மணலை பார்த்து கொண்டிருக்கிறான் வெறித்து. ஆண்டவர் சொன்னார், மணலை போல் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றும் கூட இன்னும் ஆசீர்வாதம் வரவில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு அருமையான சகோதரா. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றும் கூட, வாக்கை பெற்றும் கூட இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. 6 நாட்கள் ஆகுதுன்னு சொல்லி தேவ பிள்ளையே கவலைப்படாதே. ஆபிரகாம் தேவன் பொய் உரையாத தேவனாக இருந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, இப்படியாக இருக்கும் பொழுது அவனுடைய மனைவி விதமாக சொல்கிறார்கள், தேவன் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நீதானே என்னுடைய வேலைக்காரியோடு சேரும் ஆகாரோடு, ஒருவேளை அவளால் நம்முடைய வீடு கட்டப்படும் என்று சொன்னார். தேவனுக்கே குறுக்கோழி காண்பிக்கிறவர்கள் பெண்கள் என்று என் வேதம் சொல்கிறது, நான் சொல்லவில்லை. தேவனுக்கே வழிகளை மாற்றுகிறவர்கள் பிள்ளைகள் பெண்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் சொன்னார் பெருக பண்ணு சொல்லி. ஆனால் இவளோ தேவனுக்கு ஆண்டவரே விதமாய் செய்யலாமா? தேவனுக்கு குறுக்கு வழி காண்பிக்கிறவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். தேவன் சொல்லும் வழி காட்டிலும் வேறு வழி செய்கிறவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். இந்த ஸ்திரீ அவர்கள் அவிதமாய் காணப்பட்டார். என் வேதம் சொல்கிறது 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆதியாகமம், இவன் முகம் குப்புற விழுகிறான். விழுந்து, ஆண்டவரே நான் 100 வயதாயிற்று, என் மனைவியோ 90 வயதாயிற்று, ஸ்திரீகளுக்குரியதும் தள்ளி போயிற்று, ஆண்டவரே எப்படி பிள்ளை பிறக்கும் என்று கேட்கிறான். கேட்கும் பொழுது 18ஆம் வசனம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, இவள் நகைக்கிறாள் என்று சொல்லி. தேவதூதர் கேட்கிறார்கள், ஏன் நகைத்தா என்று சொல்லும் பொழுது தேவதூதரிடத்திலே போய் சொல்கிறான். பெண்கள் போய் சொல்வதில் அதிகமாக இருப்பார்கள்.
இந்த ஸ்திரீ அதைத்தான் சொல்கிறாள், போய் சொல்கிறாள், நான் நகைக்கவில்லை என்று சொல்கிறாள். வேதம் சொல்லு கர்த்தருக்கு பயம். தேவனுடைய பிள்ளையை நான் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஸ்திரீயோ தேவனுக்கு பயந்தாலாம் போய் சொல்லவில்லை என்று கூறுகிறார். நாட்கள் ஆனது. தேவனாகி கர்த்து நீ எனக்கே வழி காட்டலாம் மகளே, அகோரோடு சேர்ந்து அகாதவராய் போக வேண்டிய நீயோ ஆண்டவராகி நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். வார்த்தையில் உண்மையில ஒரு ஆண்டவர், பொய்யுரையாத ஒரு ஆண்டவர். தேவனாய் கர்த்தர் மகத்துவமான தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமம் 21 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, கர்த்தர் சாராளை நினைத்தருளினார். தேவன் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளையை கொடுக்கும் பொழுது கூட பிள்ளையை பெற்றோம் என்று தேவனுடைய நாமத்தை மகிழ்படுத்த அவர்களோ நான் நகைக்கப்பட்டேன், எல்லோரும் நகைப்பார்கள் சொல்லி ஈசாக்கு நகைப்பு என்று பெயரிட்டாராம். விசுவாசிகளின் தாயாய் இருக்க வேண்டியவரை தவறுகளுக்குள்ளாய் மாறி போகிறார்கள். பெண்கள் தினத்தை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளையை சூழ்நிலையை பார்க்கிறாயா? இன்னும் நடக்காது, வயதாகிவிட்டது என்று சொல்கிறாயா? எல்லாம் மாறிவிட்டது என்று சொல்கிறாயா? இருளும் மந்தகமாக இருக்கிறது. தேவன் அற்புதம் செய்வாரா? தேவன் உதவி செய்வாரா? தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறாய் மாறி போகிறோமா? அநேக ஸ்திரீகள் ஆலோசனை கொடுத்து கொடுத்து தன் கணவன்மார்களையும் கெடுத்து ஒழித்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் இருக்கிறார்களா? அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாய் காணப்படுகிறோமா? இந்த ஸ்திரீயோ அப்படிப்பட்டவளாய் காணப்பட்டார். ஆனால் கர்த்தரோ சூழ்நிலையை பார்க்காதே, வயதை பார்க்காதே, வார்த்தையில் உண்மையில ஒரு நான், பொய் உரையாத ஒரு நான் சொல் ஆகும் கட்டளை நிற்கும் என்று சொல்ற ஆண்டவர் தானே அவளுக்கு பிள்ளையை கொடுத்தார். தேவ பிள்ளையே, வார்த்தை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரியே, தேவ சமூகத்திலே காத்திருப்பாயா? சூழ்நிலையை பார்க்காதே, கர்த்தரும் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவார். இரண்டாவது ஒரு சிலையை பார்க்கிறோம். சாரிபாத் விதவை. தேவனுடைய பிள்ளையை இவள் ஒரு விதவையாய் காணப்பட்டார். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 9 வசனம் சொல்கிறது, எலியாவை பார்த்து தேவன் சொல்கிறார், எலியா என்ன செய்கிறாய்? என்ன செய்கிறாய்? தேவ மனிதனை பார்த்து சொல்கிறார், சாரிபாத்துக்கு போ, அங்கு உன்னை போஷிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நாம் தேவனுடைய இருப்போம் என்று சொன்னால் நம்மை போஷிக்க கர்த்தர் யாருக்காவது கட்டளையிடுவார். தேவ சமூகத்தில் இருப்போம் என்று சொன்னால், தேவ சித்தத்தை செய்வோம் என்று சொன்னால், தேவ அழைப்பில் உறுதியோடு இருப்போம் என்று சொன்னால், தேவனை உயர்த்துவோம் என்று சொன்னால், நான் அல்ல கிறிஸ்துவனை ஜெபிக்கிறான் சொல்ல இருப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவனில் பெருகட்டும் நான் சிறுகட்டும் தேவனுடைய நாம மகிமைப்படட்டும் என்கிற வாழ்க்கை வாழ்கிற தேவனுடைய பிள்ளையா இருப்போம் சொன்னால் நம்மை போஷிக்க ஆண்டவரே ஆட்களை ஆயத்தப்படுத்துவார். இங்கு ஒரு விதவை காணப்பட்டார். இவர் விதவையா இருந்தாலும் கூட மன்னாதி மன்னரோடு உறவு கொள்வராய் காணப்பட்டார். ஐயோ நான் விதவை, நான் வறுமையானவள், நான் தள்ளப்பட்டவள், நான் புறக்கணிக்கப்பட்டவள், நான் ஒதுக்கப்பட்டவள், நான் பிரயோஜனமற்றவள் என்று சொல்லி நாம் இஷ்டப்படி இருக்கிறோமா? அல்லது இந்த விதவையைப் போல தேவனோடு உறவு கொள்வராய் இருக்கிறோமா? தேவன் கட்டளையிடும் அளவுக்கு நெருக்கமான உறவு கொண்ட விதவையாய் காணப்பட்டால் தேவனுடைய பிள்ளையை நாம் விவிதமாக தேவனோடு உறவு கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை பார்த்து கட்டளையிடுகிறாய் இருக்கிறாரா? அதை செய் இதை செய்து சொல்கிறாய் இருக்கிறாரா? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் அவிதமாக மாறுவோம். வேதம் சொல்கிறது 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 10 வசனத்திலே, இவள் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்தாலாம். இவள் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது தீர்க்கதரிசி வருகிறார். தீர்க்கதரிசி வந்து தாகத்திற்கு கொஞ்சம் தாகி விற்கும் பொழுது, நீ என்ன நினைத்தாய்? உனக்கு வேலை செய்வான் இருக்கிறேன். நான் என்ன எங்க ஏரியாவில் தள்ளப்பட்டவளா, ஒதுக்கப்பட்டவளா, இல்லை நிறுத்துவாயிலா? நீ சொல்வதெல்லாம் சொல்லியிருக்கேன், எனக்கு வேற வேலை இல்லையா என்றெல்லாம் அவள் சொல்லாமல் கீழ்ப்படிந்தான். வார்த்தை கேட்கிறேன் எனக்கு அருமையான தேவ மனுஷியே, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறாயா? தேவ வார்த்தை கீழ்ப்படுகிறாயா? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறாயா? உன் கணவனுக்கு கீழ்ப்படுகிறாயா? கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்குள் காணப்படுகிறதா? என் மேலும் சொல்லுகிறது, இவள் கீழ்ப்படிந்தாள் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லவில்லை, முகம் சுளிக்கவில்லை, முகம் மாறவில்லை,
அவனை இலக்கரமாக பார்க்கவில்லை. ஆனால் இவளோ தண்ணீர் கொண்டு போகிறார். தண்ணீர் கொண்டு செல்ல போகும் பொழுது என் வேதம் சொல்கிறது 10ஆம் வசனத்திலே முதலாவது ஒரு அடையை கொண்டு வா என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையை தண்ணீரை கேட்கிறார். தண்ணி கேட்ட பொழுது இவள் தண்ணி எடுக்க போகிறாள். தண்ணி எடுக்க போகும் பொழுது தேவ மனிதன் கேட்கிறார், ஒரு சிறிய அடையை கொண்டு வா. தேவ பிள்ளையை தேவ மனிதர்கள் சில நேரங்களில் சரியாக கேட்பார்கள். அது அவர்களுடைய ஆதாரத்தை பூர்த்தி செய்யல, அவர்களுடைய பசியை போக்கல்ல, உங்களுக்கு அற்புதத்தை உண்டாக்க. இன்று அதை புரிந்து கொள்வதில்லை. இதை ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இவன் கேட்கவில்லை. தண்ணியை கேட்டுவிட்டு இப்போது ரொட்டி வேண்டுமா? கேட்கவில்லை. அநேக அமிதானத்தை கேட்கிறோம். தேவனுடைய பிள்ளையை ஒரு வீட்டுக்கு நான் போனேன். அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த சகோதரி அனைத்தார்கள் வாங்கி சொல்லி, ஆகையால் தான் நான் போனேன். அநேகமாக நான் வீடுகளுக்கு போதில் போன்லேயே பேசிக் கொண்டிருப்பேன். யாராவது கூப்பிட்டாலோடு நான் போக மாட்டேன். அவர்கள் சொன்னதான் நான் போனேன். அவர் கணவர் கேட்கிறார், என்ன பாஸ்டர் சொல்லாமல் வந்துட்டீங்க? அப்போ நான் சொன்னேன், உங்கள் மனைவியை கேளுங்கள், அவர்கள் சொல்லித்தான் நான் வந்தேன். உடனே அவர் சொல்லுகிறார், நானும் உங்களை கூப்பிடலாம் என்று இருந்தேன், மறந்து விட்டேன். கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாயம் இருப்பார். தேவனுடைய மனிதர்களை நாம் எவ்விதமாக யோசிக்கிறோம்? என் வேதம் சொல்லுகிறது, இவளை பார்த்து அடையை கொண்டு வான்னு சொல்லும் பொழுது, ஐயா, ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய நாமத்தில் சொல்கிறேன், என்னிடத்தில் அப்பம் இல்லை, கொஞ்சம் மாவும், கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் உண்டு. நானும் என் மகனும் அடையை சுட்டு சாப்பிட்டு செத்து போக போகிறோம். தேவனுடைய பிள்ளையை உண்மையானவர்கள் எப்பொழுதும் உண்மையே பேசுவார்கள், பொய் பேசுவதாக இருக்க மாட்டார்கள். இந்த அடையில் பொய் பேசி திருகிறாய் காணப்படுகிறோம். தேவனுக்கு முன்பாக உண்மை பேசுகிறவர்கள், தேவ சமூகத்தில் உண்மையை சொல்கிறவர்கள் எங்கும் உண்மை சொல்வாய் காணப்படுவார்கள். இங்கும் இந்த ஸ்திரீ சொல்கிறார், எனக்கு வேற ஒன்றும் அல்ல. தேவனுடைய பிள்ளையை தன்னுடைய இயலாமையை சொன்னார், தன்னுடைய நிலைமையை சொன்னார். நம்முடைய இயலாமையை, நம்முடைய நிலைமையை சொல்ல வேண்டிய நபர்களுக்கு தெருவாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, அதற்கு தேவனுடைய மனிதன் சொல்கிறார், பயப்படாதே, முதலாவது ஒரு சிறிய அடையை செய்து எனக்கு கொண்டு வா. தேவனுடைய பிள்ளையை மற்ற இடத்தில் ஏமாற்றி வாங்குவது கூட என்னுடைய வழி அல்ல. வேதம் சொல்கிறது, ஒரு சிறிய அடையை கொண்டு வா. தேவ ஜனமே, காரணம் என்ன? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், தேசத்தில் மழை வரும் மட்டும் உன் பாத்திரத்தில் மா குறைவதுமில்லை, உன் கலசத்தில் எண்ணெய் குறைவதுமில்லை என்று தேவனுடைய நாமத்தில் நான் சொல்கிறேன். இந்த விதவை தேவனோடு உறவு கொண்டபடினாலே தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தினார். வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையை தேவனை கனப்படுத்துவாயா? தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவாயா? தீர்க்க தரிசனத்தை கனப்படுத்துவாயா? கர்த்தர் செய்கிறாய் காணப்படுகிறார். தேவன் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் நான் சபையில் சொல்லிக் கொண்டிருப்பேன். தேவன் சொல்வதோடு ஒரு வார்த்தையை கூட்டாமல் குறைப்பாமல் இருப்பேன். ஒரு சகோதரர் கடந்த வாரத்தில் சொன்னார், எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார், எப்பொழுது பார்த்தாலும் சாபத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் தேவன் சொல்லாமல் நான் சொல்லுவேன் சொன்னால் நான் சபிக்கப்பட்டதாக மாறுவேன். என் தேவன் சொன்னதை நான் சொல்லாமல் இருப்பேன் சொன்னால் நான் சபிக்கப்பட்டதாக மாறுவேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அப்பொழுது ஆசீர்வாதமாய் காணப்படுவாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை இங்கு தேவ மனிதன் சொல்கிறார், பயப்படாதே, முதல் அடை சிறிய அடையை கொண்டு செய்து கொண்டு வா, உன்னுடைய கலசமும் உன்னுடைய பாத்திரமும் நிறைவாக இருந்து கொண்டிருக்கும். மழை உண்டு மறுமட்டும் நாள் மட்டும் தேவனுடைய பிள்ளையை அவள் செய்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளையா இருக்கிறாயா? இந்த ஸ்திரீயானவள் விளைவித்தான், ஆனால் வினவரோடு தொடர்புவாய் காணப்பட்டாள். கணவனை இழந்தவள் தான்
கர்த்தரோடு நெருக்கமான உறவுகளாய் காணப்பட்டார். இருளில் இருந்தால் தான் இயேசுவோடு இருக்கிறவளாய் காணப்பட்டார். பதறி வாழ்ந்தவள் தான் பரிசுத்தத்தோடு இருக்கிறவளாய் காணப்பட்டார். இவனுக்கும் தேவனுக்கும் உறவு அதிகமாக இருந்தபடினாலே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தேவ பிள்ளையை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய மனுஷியே, நாம் எவ்விதமாய் காணப்படுகிறோம், நாம் எவ்விதமாக இருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவள் பெயர் தபித்தாள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம். அவருக்கு மற்றொரு பெயர் உண்டு, தொற்கால் என்று அழைக்கப்படுவாள். தொற்கால் என்று சொன்னால் பெண் மான் என்று அர்த்தம். பெண்கள் மானுக்கு சமமாக இருப்பார்கள். இந்த பெண் வேதமே சொல்லுகிற அளவுக்கு பெண்மான் என்று அழைக்கப்படுவதாய் காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது அவள் தானே 36ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அநேக வஸ்திரங்களை செய்து, அநேக உடைகளை செய்து, அநேக காண செய்து, அநேகரை தாங்குகிறவர்களாய் காணப்பட்டார். தேவனுடைய பிள்ளையை நாம் தாங்குகிறவர்களாய் காணப்படுகிறோமா? இந்த ஸ்திரீ கணவன் யார் என்று தெரியவில்லை, பிள்ளையை குறித்து நாம் தெரியவில்லை, இவள் விதைகளா அல்லது என்று தெரியாது. ஆனால் இவள் யாரும் மற்றவளாய் இருந்தாலும் கூட தேவனோடு உறவுக்குள்ளாய் காணப்பட்டார். தேவனோடு உறவுக்குள்ளவர்கள் வேறு யாருக்கும் முக்கியம் கொடுப்பார்கள், தேவனோடு இருக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். வேதம் சொல்கிறது இவள் தானே தன் கைகளாலே பின்னினாள், அநேகத்தை செய்தாளாம், அநேக விதவைகளை தாங்குவதாய் காணப்பட்டார். தேவனுடைய பிள்ளையை நாம் எவ்விதமாய் காணப்படுகிறோம்? நாம் நற்காரியங்களை செய்வதாய் காணப்படுகிறோமா? போதகர்களே, சுவிசேஷங்களே, மேய்ப்பர்களே, தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே நாம் வாங்குகிறவர்களாய் இருக்கிறோமா அல்லது கொடுக்கின்றவர்களாயும் இருக்கிறோமா? கொடுக்கின்ற பழக்கம் நமக்குள் காணப்படட்டும். தேவ ஜனமாய் இருக்கிற நாம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்லவில்லையா? ஏழைக்கு இறங்குகிறோமா? குஷ்டரோகிகளுக்கும், ஏழைகளுக்கும், விதவைகளுக்கும், குருடர்களுக்கும், குருவிக்காரர்களுக்கும், அனாதை பிள்ளைகளுக்கும், எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், கொரோனாவில் பெற்றோர் இழந்த பிள்ளைகளுக்கும் நன்மை செய்வதாய் காணப்படுகிறோமா? தேவ பிள்ளையை நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? நாம் மற்றொரு குதவர்களாய் காணப்படுகிறோமா? தேவை நேர்ந்தவர்கள் உண்டு, புறக்கணிக்கப்பட்டவர்கள் உண்டு. கிறிஸ்துவ சமுதாயமே, உன் ஆண்டவர் நன்மை செய்கிறாய் சுற்றி திரிந்தாரே, நன்மை செய்கிறாய் இருக்கிறாயா? வலைக்கலர்களை போல மற்றவர்களை பிடிக்கிக் கொண்டிருக்கிறாயா? உனக்கும் உன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் உறவுகளுக்கும் உன்னோடு சேர்ந்த தொழில்களுக்கும் வாழ்வை கொடுக்கிற வலைக்கலா என்று இருக்கிறாயா? தேவ பிள்ளையை யாராக இருக்கிறாய்? என் வேதம் சொல்கிறது நாம் மற்றவர்களுக்கு உதவத்தான் தேவன் நம்மை உயர்த்துகிறார். தேவன் மனிதனை உயர்த்துவது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். தேவன் மனிதனை கனப்படுத்துவது மற்றவர்களை கனப்படுத்த எவ்விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை வேதம் சொல்லுகிறது இவள் அப்படிப்பட்டவளாய் காணப்பட்டார். என் தேவ மகிமைக்கு நான் சொல்ல முடியும். கிறிஸ்துமஸ் வந்தால் போதும், பார்சல் வாங்கிக் கொள்வேன், மதிய உணவை வாங்கிக் கொண்டு குஷ்டரோகிகளோடு அமர்ந்து சாப்பிடுவோம், குருடர்களோடு போய் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவோம், குருவிகாரோடு சேர்ந்து சாப்பிடுவோம். அது ஒரு சந்தோஷம் இருக்கையா? அது ஒரு நிறைய சந்தோஷமாய் காணப்படும். புறக்கணிக்கப்படுகிற, தள்ளப்படுகிற, வெறுக்கப்படுகிற, ஒதுக்கப்படுகிற, வேண்டாம் என்று தள்ளப்படுகிற அவர்களுக்கு ஆறுதலாக காணப்படுகிறாயா? இந்த ஸ்திரீ அப்படிப்பட்டவளாய் காணப்பட்டார். ஆம், தேவனுடைய பிள்ளையை இந்த ஸ்திரீ தானே அவிதமாய் காணப்பட்டால். தபித்தால் அவிதமாய் இருந்தாலே தேவ ஜனமாய் இருக்கிற நாம் அவிதமாய் காணப்படுகிறோமா? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவள் வியாதிப்பட்டு மறித்து போனாளாம். 30ஆம் வசனம் சொல்லுகிற அப்போஸ்தலர் 9:30 மறித்து போனாளாம். அப்பொழுது அவளோடு விதவைகள் கூட இருந்தார்களாம். தேவனுடைய பிள்ளையே, ஏழைகள் இடத்திலே உண்மையாய் நம்ம நேசிக்கிற இடத்திலே நாம் அன்பு செலுத்துவோம் என்று சொன்னால் நாம் மறித்தாலும் அவர்கள் நம்மை விட மாட்டார்கள்.
அவர்கள் நம்மோடு இருக்கிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். தேவனுடைய பிள்ளை உண்மையான அன்புக்காக, உண்மையான நேசத்திற்காக, உண்மையான உறவுக்காக ஏங்கி தவிக்கிற, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, வியாதியால் பாதிக்கப்பட்ட, உடல் நெருப்புகள் இல்லாமல் இருக்கிற, கணவனை இழந்திருக்கிற, பெற்றோர் இழந்திருக்கிற, தகப்பன் இழந்திருக்கிற, தாய் இழந்திருக்கிற, உடன்பிறப்பு இழந்திருக்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு காதலாக காணப்படுவாயா? தேவ பிள்ளையை அவர்களுக்கு ஒரு அருள் மருந்தாக இருப்பாயா? ஆலமரமாக இருந்து அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறாக மாறுவாயா? வேதம் சொல்லுகிறது, இவளை குளிப்பாட்டி மேல் வீட்டறையிலே கடத்தினார்களாம். கடத்திருக்கும் பொழுது அந்த தேசத்திலே, அந்த நகரத்துக்கு பேதுரு வந்திருக்கிறார் என்று காண்கிறார்களாம். பேதுருவை அழைத்து வரவித்தார்களாம். தேவனுடைய பிள்ளையே, நாம் மற்றவர்களை உள்ள அன்போடு நேசிப்போம் என்று சொன்னார். மற்றவருடைய துன்பத்தில் நாம் தானே அவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம் என்று சொன்னார். மற்றவர்கள் தவிக்கும் பொழுது நாம் தானே ஒரு நல்ல படகாக இருந்து அவர்களை காப்பாற்றுவோம் என்று சொன்னார். நாம் மரித்தாலும் நம்மை விட்டு பிரியாமல் நமக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று துடிப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். வேதத்தை வாசிக்கிற தேவ மனுஷா, வேதத்தை போதிக்கிற தேவ மனுஷா, நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? வார்த்தையை மாத்திரம் சொல்லிக்கொண்டு வாழ்க்கை வேறு விதமாக இருக்கிறதா? குடும்பமே உன் உறவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? சபிக்கப்பட்டவன் அலைவாய், அகால மரணத்தை அடைவாய் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். தேவ பிள்ளையை இங்கு நாம் பார்க்கிறோம். பேதுரு வந்தார். இதை பார்க்கும் பொழுது நான் கண்ணீர் விட்டு அழுந்தேன். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன். ஆண்டவரே, பேதுரு வந்தாராம். ஆண்டவரே, இந்த நூற்றாண்டில் ஒரு பேதுருவாக என்னை மாற்ற மாட்டீரான். இவரை கேட்டு ஒரு வாழ்க்கை எனக்கும் தர மாட்டீரான். என் வாழ்க்கை இவரை போல் மாறாதா என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டேன். வேதம் சொல்கிறது, பேதுரு வந்தவுடனே அங்கிருந்த விதவைகள் தானே அந்த ஸ்திரீ தவித்தால் செய்தெல்லாம் காண்பித்தார்கள். ஐயா, இப்படியெல்லாம் செய்திகளுக்கு கொடுத்தார்கள். ஐயா, தேவனுடைய பிள்ளையை உண்மையான அன்பு கொண்டு நாம் செய்யும் பொழுது நாம் மரித்து போனாலும் நம்மை புகழவர்கள் இருப்பார்கள். உண்மையான அன்போடு, உண்மையான அன்போடு தேவனுக்கென்று, நம்முடைய பெயருக்காக அல்ல, நம்முடைய புகழுக்காக அல்ல, நம்முடைய சுயத்துக்காக அல்ல, நம்முடைய பெருமைக்காக அல்ல, தேவனுக்கென்று நாம் செய்யும் பொழுது, உண்மையாகவே மற்றவர்கள் செய்யும் பொழுது, ஏழையின் சிறப்பில் இறைவனை காணும் பொழுது கர்த்தர் நமக்காக ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, ஏழைகள் நம்ம எப்பொழுது நம்மோடு கூட இருப்பார்கள். வேதம் சொல்லுது, இந்த விதவைகளை தான் செய்தார்கள். பேதுருவிடத்தில் சொல்கிறார்கள். பேதுரு அனைவரையும் போய் என்று சொன்னார் வெளியே. இவரோ வேறு பக்கம் திரும்பி ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவ மனிதரே, வேதத்தை போதிக்கிறவரே, என்னையும் சேர்த்தான் சொல்லுகிறேன். நாம் விதமாக மாறுவோமா? தேவ சமூகத்தில் மறைந்து விடுவோமா? தேவ சமூகத்தில் அப்படியே உண்டாகி விடுவோமா? நீர் வேறு, நாம் வேறு அல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம் என்று சொல்லுகிறோம் தானே. என் உயிரான 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 இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே என்று சொல்லுகிறோம் தானே. அவர் உயிராக மாறுவாரா? தேவன் நமக்கு எல்லாமாக மாறுவாரா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் பெருகு நாம் சிறுகிட்டோம் என்று கேட்போமா? என்னால் நம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே, என்னால் நம்ம நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்று வாழ்க்கை வாழ்வோமா? வேதம் சொல்லுவது, ஜெபித்தார். ஜெபித்து பிறகு தபித்தால் பக்கமாக திரும்பினார். திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்று சொன்னார். அவள் உயிரோடு எழுந்தார். தேவ மனிதா, உயிர் வாழ்க்கும் வல்லமை உனக்கு உண்டு. தேவ மனிதர்களே, நமக்கு உண்டு. தேவனிடத்தில் பெற்றுக் கொள்வோமா? தேவ மகிமைக்காக, தேவ பெயருக்காக, தேவ புகழுக்காக வானத்தின் கீழே பூமியின் மேலே அருள்நாதரும் ரட்சகரும் ஆண்டவரும் மீட்பரும் இல்லாமல் வேற தேவனால என்று நிரூபிக்க பெற்றுக் கொள்வோமா? சுயம் சாம்பலாக மாறிட்டு ஆண்டவரே. அசுத்த எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே, அசுத்த வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, பெயருக்காக வேண்டாம் ஆண்டவரே, புகழுக்காக வேண்டாம் ஆண்டவரே, குடும்பத்துக்காக வேண்டாம் ஆண்டவரே. தேவனுக்கு வாழ்வுகளாய் மாறுவோமா? தேவனுடைய நாமத்தை காணப்படுத்தலாய் மாறுவோமா? தேவனுடைய நாமத்தை எடுத்துள்ளாய் மாறுவோமா? அவர் பெருகிட்டு நாம் சிறுகட்டும், கிறிஸ்து நம்மை மகிமைப்படட்டும். பேதுருவே, எழும்புவாயா? பேதுருவே போல மாறுவோமா? தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, அவன் தானே உயிர் பெற்றவுடனே மற்றவர்களை அழைத்தானா. வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்களையும் இதேவேலும் அழைத்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்களாம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அமிதமாக மாறுவோமா? தபித்தாலை போல மாறுவோமா? சாரிபாத் உதவியை போல மாறுவோமா? சாகலின் வாழ்க்கை போல ஆண்டவரே என்று சேருவோமா? நம்மை மாற்றிக்கொள்வோமா? அப்படி இருக்கும்போது நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார்.
மீதி செய்தியை தொடர்ச்சி அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இப்போது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே வார்த்தைகளை கரங்களுக்கு ஒப்புகிறோம் ஐயா. வார்த்தை அற்புத அடையாளம் உறுதிப்படுத்தும். கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவார்களாக. கொரோனாவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆண்டவர் யாராவது இருப்பார் சொன்னார், கற்பார் சொன்னார், இது வார்த்தையை கற்பார் சொன்னார், இப்பொழுது சுகமாக்கும் ஆண்டவரே. வியாதிக்காக ஜெபிக்கிறோம், வியாதியிலிருந்து குணமாக்கும் இயேசுவின் நாமத்திலே. அற்புதங்களை செய்யும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே. கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே. முடியாதுன்னு சொல்லி வாழ்க்கை முடியட்டும் இயேசுவின் நாமத்திலே. கூன் ஆண்டவர் இயேசுவின் நிமிரட்டும் இயேசுவின் நாமத்திலே. குருடர்கள் பார்வையிட்டும் இயேசுவின் நாமத்திலே. உணவர்கள் துள்ளி குதித்து ஓடுவார்களாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே. எங்களுக்கல்ல எங்கள் ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிக்கும் பொருட்டு தேவாதி தேவனே தேவன் நிரூபிக்கும் உங்களுடைய நாமம் வைத்து எல்லாம் செய்கிறார் ஆண்டவரே. நீரே மகிமைப்படும். சில துதியை கால்மடுத்துகிறோம் இயேசு என்ற நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மனிதருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளும். ஸ்ரீ ஷெல்டன் சிவானா நாளுக்காக சொல்லித்துக் கொள்ளுங்கள். நாம் முருமனப்படுவோம், கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். அடுத்த வாரம் தேவன் சந்திக்க வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, உயர்த்துவாராக. ஹல்லேலூயா.